கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையில் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா யாரு? அவன்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது நீதிமான் சொல்லி அர்த்தம். நீதிமான்னா என்னன்னா யாருன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள் தான். அப்போ அப்படிப்பட்ட நீதிமான்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது வாய்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பே அதுதான். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், ஜீசஸை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான் பார்த்தோம். இன்னும் ஆழமாக பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவு பகலும் அந்த தியானத்தை அதிகமாக செய்கிறாங்களோ அவனுடைய காரியங்கள் வாய்க்கும் சொல்லி பார்க்குறோம். அப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நம்ம நிறைய என்ன செய்யலாம், சூழ்நிலைகளை பார்க்கலாம், மனிதர்களை பார்க்கலாம். அநேகர் என்ன செய்வாங்க, கல்வி அடிப்படையில் போவாங்க, அநேகர் வேலைக்கு போவாங்க, அநேகர் ஊழியம் பண்ணுவாங்க. சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் நடக்காது. அப்போ சில காரியங்கள் கைவிடி வரும், சில காரியம் கைவிடி வராது. சில காரியம் வாய்க்கும் வாய்க்காமல் போகும். வாய்க்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நடக்கும் அல்லது நடைபெறும் அல்லது சுமூகமாக முடியும்னு சொல்லி பல அர்த்தம் வரும். அப்போது அநேகருக்கு பல விதங்களில் காரியங்கள் வாய்க்காமல் போவதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் அழகா சொல்லுது, அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அப்படின்னு சொல்லி இருக்குது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் போட்டிருக்கு. அதுக்கு மேல வசனம் போட்டிருக்குது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்துன்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷனுடைய காரியம் ஊழியமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமும் சரி, அது வாய்க்க வேண்டும் சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். அவர் வார்த்தையில் வேதத்தில் பிரியமாக இருக்கணும், தியானிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க செய்கிற காரியம் வாய்க்கும். இதை நம்ம செய்யாமல் இருக்கும்போது காரியம் வாய்க்கவே வாய்க்காது. சரி, இதை யார் செய்தாங்க, யார் வாழ்க்கையில் காரியங்கள்லாம் வாய்க்க பண்ண ஆண்ட ஆரம்பித்தார், யார் வாழ்க்கையில் தொடர்ந்து எல்லாம் வெற்றி மேலே வெற்றி வந்தாங்கிறத எடுத்துக்காட்ட பார்ப்போம். ஆவரமாக தாவீதுங்கிற ஒரு மனுஷனை பார்ப்போம். தாவீதுங்கிற மனிதன் சிறுவனாக இருக்கும் பொழுது அவன் சகோதரரால் குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான். அந்த ஒரு சூழ்நிலையில் அவன் ஆண்டவரை அதிகமாக நேசித்து ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தான். அவர் வார்த்தையில் பிரியப்பட்டவனாய் தியானிக்க ஆரம்பித்தான். நடந்தது என்ன அப்படின்னா, தேவன் அவனோடு இருந்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவரை வெற்றிகரமாக முடித்து வைத்தார். அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கே பிளெஸ்ஸிங் இருந்தது, அவன் எங்கெல்லாம் போனானோ காரியங்கள் வாய்க்க பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு ஆதரமாக 2 சாமுவேல் 5 அதிகாரத்தில் 10 வசனம் வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அவன் எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை நேசிச்சானோ, வேதத்தில் பிரியமா தியானம் பண்ணினானோ, அந்த அளவுக்கு அவனுடைய காரியங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது, அது வாய்க்க ஆரம்பிச்சது. பெருக்கத்தை பார்த்தான், தேவன் அவனோடு இருந்தார். அப்போ இதை பார்க்குற, இதை கேட்குற, இந்த காணொலி கவனிக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் அநேக விஷயங்களில் அநேக தருணங்களில் காரியங்கள் வாய்க்காமல் இருக்குன்னு நம்ம வேதனைப்படுறோம், குறை சொல்கிறோம், ஆண்டவரை செய்யணும் தூற்றி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் நிறுத்திட்டு அதுக்கு என்ன ரீசன், வாய்க்காமல் போவதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியலை, வேதத்தை முக்கியத்துவப்படுத்தலை, வேதத்தை தியானிக்கலை, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவு பண்ணலை. இதுதான் காரணம். அப்போது நாம் வேதத்தை நேசித்து தேவனை முக்கியத்துவப்படுத்தி நம்ம அவருக்காக வாழ ஒப்பு கொடுக்கும்போது காரியங்கள் வாய்க்கும், விருத்தி அடையும். அதை தாவீது வாழ்க்கையில் செய்தான். இன்றைக்கி நம்ம ஊழியம் பண்ணலாம், அல்லது வேலை செய்யலாம், அல்லது படிக்கலாம், அல்லது ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். சில காரியம் வாய்க்காமல் போகுது, காரணம் என்னென்னா நம்ம தான் காரணம். காரணம் என்னென்னா நம்ம தான், வேறு யாரும் இல்லை, ஆண்டவரும் கிடையாது. நாம் வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்கப்படுறதுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோங்கிறத யோசிக்கணும். நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு தேட வேண்டிய பிரகாரம் ஆண்டவர் தேடாமல், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பிரகாரம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்துக்கிட்டு
வாய்க்கலாம் அப்படிதான் இருக்கும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுங்க. காரியங்கள் வாய்க்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருக்க ஒப்பு கொடுங்க. இயேசுவை நேசிக்க முக்கியத்துவம் கொடுக்க ஒப்பு கொடுங்க. இதை செஞ்சாலே நம்ம காரியங்கள்லாம் வாய்க்கப்பட ஆரம்பிக்கும். ஆகவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், தேவ பிள்ளைகளும், ஆசிரியர் பெருமக்களும், வாலிப சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை அல்லது உங்கள் ஊழியம் அல்லது உங்களுடைய குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, இது மாதிரியான பல தருணங்கள், பல நிகழ்ச்சிகளை, காரியங்கள் செம்மையாய் சிறப்பாய் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், தாவீது வாழ்க்கையை போல வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், அப்படி விரும்புனீங்கன்னா வேதத்தை நேசித்து இரவு முழுவதும் தியானமாக இருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு என்ன செய்யுங்க, பிரியமான செய்யுங்க. அப்படி செய்கிற பொழுது தாவீது வாழ்க்கையை வாய்க்க பண்ணின தேவன், வெற்றி தேவன் உங்கள் வாழ்க்கையும் வாய்க்க பண்ணுவார். அதுதான் இன்னைக்கு தலையை பார்த்தோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமானாகிய மனிதன் மனுஷன் செய்கிறது வாய்க்கும். வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுத்து காரியங்களை நீங்கள் அதிகமாக நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.